அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நாளை மஹ்ஷர் மைதானத்திலே மறுமையிலே கியாமத்துடைய நாளையிலே ஒரு கூட்டத்தை அல்லாஹ் எழுப்புவான். அந்த கூட்டத்தாருடைய முகத்தில் பாத்தீங்கன்னா பிரகாசமாக இருக்கும், ஒளியாக இருக்கும், அவர்கள் மின்னிக் கொண்டிருப்பார்கள் என்று சஹாபாக்களுக்கு நசீஹ் செய்கின்ற பொழுது சஹாபாக்கள் கேட்டார், யார் ரசூல், அந்த மனிதர்கள் யார் என்பதாக நபி தோழர்கள் கேட்டார்கள். அப்ப நபிகளார் சொன்னார்கள், இந்த உலகத்திலே அவர்கள்தான் ஏழை முஹாஜிரீன்கள். இந்த உலகத்தில் ஏழையாக வாழ்ந்து ஏழையாக மன்னித்த முஹாஜிரீன்கள். ஏன் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த சிறப்பை தருகிறான்? கோடிக்கணக்கான மக்களை அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புகிறான், எல்லா மனிதர்களும் எழுந்து நிற்கிறார்கள். இவருடைய முகத்தில் என்ன பிரகாசம், ஏன் ஒளிகளை தருகின்ற அளவுக்கு என்ன அவர்கள் செய்த இந்த உலகத்து நன்மை என்ன? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் ஏழ்மையாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். முதலாவது. இரண்டாவது, அவங்க என்ன நினைப்பாங்களா, ஏழ்மையா வாழ்ந்தது வருத்தப்படவில்லை, நம்ம ஏழையா இருக்கிறோம், அல்லாஹ் நமக்கு பணம் கொடுத்தா யாருக்காவது சதக்கா செய்யலாமே, யாருக்காவது ஜக்காத்து கொடுக்கலாமே என்கிற அந்த நல்ல எண்ணத்தோடு வாழ்ந்தவர்கள். கையில காசு இல்லை, கையில பொருள் இல்லை, சாப்பிடுவதற்கு உணவில்லை. எப்படி வாழ்ந்தார்கள்? ஏழ்மையா நிலையிலே வாழ்ந்தார்கள். அப்ப அந்த ஏழ்மையா நிலையில் கூட ஒரு எண்ணம் எப்படி இருந்தது? நம்ம ஏழையா இருக்கிறோம் இருக்க அவர் வருத்தப்படவில்லை, அல்லாஹ் கொடுத்தது அதுதான் என்பதாக அந்த விதிகளோடு கலாக்கத்தோடு உலகத்தில் வாழ்ந்தார்கள், வாழ்ந்து மன்னித்தார்கள். இந்த காலகட்டத்தில் யோசித்தார்களாம், அடடா அல்லாஹ் நமக்கு பணம் கொடுத்திருந்தா அவங்களுக்கு கொடுத்திருக்கலாமே, இவங்களுக்கு கொடுத்திருக்கலாமே என்கிற அந்த எண்ணம் உள்ளத்தில் தோன்றியது அல்லவா? அந்த தோட்டத்தின் வெளிப்பாடாக, அந்த உள்ளத்தில் இருந்த அந்த நல்ல எண்ணத்தின் வெளிப்பாடாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை தனிப்பட்ட முறையிலே மஹ்ஷர் மைதானத்திலே அடையாளம் காணுவார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாமும் அதே போன்று ஏழையாக இருந்தாலும் கூட மக்களுக்கு கொடுக்கிற எண்ணத்தோடு வாடுகின்ற பொழுது அல்லாஹ் பரக்கத்தான வாழ்க்கை தருவதாக நபிகளார் பதிவு செய்கிறார். அப்படிப்பட்ட கூட்டத்தில் நாம் அடைகின்ற தௌஃபீக் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.